ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் வீடியோ மட்டுமே போஸ்ட் பண்ணிட்டு வரோம். நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் சேனல் பேஜை ஓப்பன் பண்ணி விசிட் சேனல்னு வரும். அதை கிளிக் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஒரு சிறு தொழில் தான். 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட போதும். இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். ஒரு பொருளை 200 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்கலான்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஒரு மதிப்பு கூட்டல் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பழத்தை மதிப்பு கூட்டி 20 வகையான ப்ராடக்ட் செய்யலாம். அப்படி என்ன பழம்னு பார்க்குறீங்களா? அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஜாக் ஃப்ரூட் தான். அது இந்த சீசனில் அதிகமாகவே கிடைக்குது. இந்த பலாப்பழத்தை தான் மதிப்பு கூட்டி நிறைய ப்ராடக்ட் செய்கிறாங்க. பலாப்பழத்தை ஏன் மதிப்பு கூட்டணும், அதை அப்படியே சேல் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பலாப்பழத்தை ஹோல்சேலாக வாங்கி பிஸ்னஸ் செய்யும்போது அதில் 50% அதில் வேஸ்டேஜ் போயிடுது. அதாவது அழுகி வேஸ்ட் ஆகிடுது. ஆனால் இதை மாதிரி வேல்யூ ஆடட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அதோட மதிப்பு இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. பலாப்பழம் ஹோல்சேலாக வாங்கும்போது 150-200 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு பழம் கிடைக்கும். இதை நீங்கள் வேல்யூ ஆடட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்டுகள் பண்ணி விற்கும்போது பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்குது. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு சத்து இது எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி பலா கொட்டைகள்லேருந்து தயாரிக்கிற பவுடரில் கோதுமைக்கு பதிலாக இதில் சப்பாத்தி செய்கிறாங்க. இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஜாக் ஃப்ரூட்டில் நிறைய சத்துக்களும் அடங்கி இருக்குது. இந்த ஃப்ரூட் சீசனில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்குது. ஜூன், ஜூலை இதை மாதிரி மாதத்தில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். அதனால இந்த சீசனில் இந்த பழத்தை அதிகமாக வாங்கி வேல்யூ ஆடட் பண்ணி நீங்கள் வருஷம் ஃபுல்லாக சம்பாதிக்கலாம். பலாப்பழத்தை தமிழ்நாட்டில் எங்கே நம்ம ஹோல்சேலாக வாங்கலாம், இதை மதிப்பு கூட்டி என்னெல்லாம் செய்யலாம் எல்லாமே ஒன்றொன்னா பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் தயாரிக்கலான்னு பார்ப்போம். நிறைய ப்ராடக்ட் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு 5 ப்ராடக்ட் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஃப்ரூட் பவுடர். இதுக்கு நீங்கள் ரொம்ப பழுக்காத பலாப்பழம் கொஞ்சம் காயாவே வாங்கிக்கணும். அந்த சொலைகளை மட்டும் சின்ன சின்னதாக கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி ட்ரையர் இருந்தால் ட்ரையரில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அல்லது வெயிலில் கூட நீங்கள் நல்லா காய வச்சுக்கணும். காய வச்சு அதை நீங்கள் உங்கள் மிக்சிலேயே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அதை நல்லா சலிச்சிட்டு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ அல்லது பேக்கிங் கவர்ஸ்லேயோ போட்டு நீங்கள் அதை சேல் பண்ணலாம். இந்த ஜாக் ஃப்ரூட் பவுடர் 1 கிலோ 1600 ரூபாய்க்கு ஆன்லைனில் விற்கிறாங்க. ஜாக் ஃப்ரூட்டை நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதை மிஞ்சி போனால் ஒரு 400-500 ரூபாய்க்குள்ளே விற்க முடியும். இதே நீங்கள் வேல்யூ ஆடட் பண்ணி விற்கும்போது 100 கிராமே உங்களுக்கு 160 ரூபாய்க்கு அந்த பவுடரை விற்கலாம். அடுத்தது என்ன ப்ராடக்ட் செய்கிறாங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டில் சிப்ஸு. இதுவும் ரொம்ப பழுக்காத பலாப்பழத்தை வாங்கி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சால்ட்டு சேர்த்து இதை எடுத்துக்கணும். இதை நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு பேக் பண்ணி சேல் பண்ணலாம். இது கிலோ 250 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஆன்லைனில் 1/2 கிலோ 329 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஜாக் ஃப்ரூட்டை மதிப்பு கூட்டி என்ன ப்ராடக்ட் செய்யலாம்னா ஜாம் பண்ணலாம். நல்ல பழுத்த பலாப்பழத்தை சின்னதாக கட் பண்ணி சர்க்கரை பாகில் சேர்த்து வேக வச்சு ஜாம் பதத்துக்கு கொண்டு வந்த உடனே இதை கண்ணாடி பாட்டிலில் ஃபில் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். இது 1 கிலோ 750 ரூபாய்க்கு ஆன்லைனில் விற்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பலாப்பழ சொலை கூட கொஞ்சம் ஹனி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்தா, பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ணி நீங்கள் அப்படி கூட சேல் பண்ணலாம். அடுத்து ஜாக் ஃப்ரூட்டோட சீடை கூட வேஸ்ட் பண்ணாமல் அதையும் மதிப்பு கூட்டி அதோட ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடராக்கி பாட்டிலில் அடைச்சி நீங்கள் அதை சேல் பண்ணலாம். இந்த பவுடரை 1/4 கிலோ 1/2 கிலோ நீங்கள் பேக்கிங் பண்ணி ஸ்டாண்டிங் பவுச் மாதிரி கவர்களில் போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். அல்லது ஏர்டைட் கண்டெய்னரில் சேல் பண்ணலாம். இதை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேக், பிஸ்கட், குக்கீஸ், ஐஸ்கிரீம், ரொட்டி, சப்பாத்தி, தோசை இது எல்லாமே செய்யலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது நம்ம பாடிக்கு அப்படியே போகுது. இது கிலோ 1000 ரூபான்னு ஆன்லைனில் விற்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு FSSAI அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஜாக் ஃப்ரூட் அதிகமாக எங்கே விளையுது, எங்கே ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கலான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பன்ருட்டியில் இது ரொம்ப ஃபேமஸ். பலாப்பழம் அப்படின்னாலே பன்ருட்டி தான். இங்கே உள்ள பலாப்பழங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே அதிக அளவில் உற்பத்தி ஆகுது. வருஷத்துக்கு 50,000 டன் பலாப்பழங்கள் இங்கே உற்பத்தி செய்கிறாங்க. பன்ருட்டியை அடுத்து புதுக்கோட்டை அதிக அளவில் பலாப்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுது. இது தவிர தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா இங்கேயும் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. இங்கே போய் நீங்கள் பலாப்பழத்தை மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் சின்ன அளவில் செய்கிறீங்க அப்படின்னா குடிசை தொழிலாக உங்கள் வீட்டிலேருந்து செய்யலாம். பெரிய அளவில் பெரிய யூனிட் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே மிஷினரிஸ்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி நீங்கள் செய்யலாம். ஒரு பொருளை அப்படியே விற்கதையும் காட்டியும் மதிப்பு கூட்டி விற்கும்போது எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். பலாப்பழத்தையும் அதே போல் மதிப்பு கூட்டி 5 வகையான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய பிஸ்னஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.